சொல்லு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்டி. அது இருக்கட்டும், எதுக்கு நீ திரும்பி வந்த? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. அது என்கிட்ட எதுவும் மறைக்கிறியான்னு கேட்டும் உண்மையை சொல்லாமல் போனது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நான் எதுவும் மறைக்கணும்லாம் நினைக்கல. என்னவா உன் எக்ஸுக்கு என்ன வேணுமா? அது ஹலோ திவ்யா பேசுறேன். சொல்லுங்க திவ்யா, என்ன வேணும்? நான் உன் எக்ஸ் திவ்யா பேசுறேன். சாரி, யாருன்னு பார்க்க அட்டன் பண்ணிட்டேன். நீன்னு தெரிஞ்சிருந்தா அட்டெண்டே பண்ணியிருக்க மாட்டேன்டி. தெரியும், நான் தெரிஞ்சிருந்தா என் கால் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு. சரி சொல்லு, என்ன விஷயம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? எப்படி இருக்காங்க உன் ஒய்ஃபு? உன் புருஷன் எப்படி இருக்கான்? அதை விடு, எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஹெல்ப்பா? அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க மாட்டியே. நான் எதுவாக இருந்தாலும் என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பண்ண மாட்டேன். பரவாயில்லையா? உண்மையிலேயே அப்படிதான் சொன்னியா, இல்ல இப்ப என்ன சமாளிக்கிறதுக்கு சும்மா அடிச்சு விடுறியா? ஏய், சத்தியமா அப்படிதாண்டி சொன்னேன். நம்பிக்கையில் நான் அவகிட்ட கேட்டுப்பாரு. ஒன்னும் தேவையில்ல, நீ சொல்லு. அப்புறம் என்ன சொன்னா? சொல்லு, என்ன ஹெல்ப்பு? நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நான் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கேன். இப்போ எனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன ரெண்டாவது ஆப்ஷன்? முதல் ஆப்ஷன் என்னன்னு கேளு. சரி சொல்லு. ஒன்று என் ஹஸ்பண்டை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய் நிம்மதியாக இருக்கிறது. கல்யாணம்ன்ற ஜெயிலை விட அது எவ்வளோ மேல். ரெண்டாவது நானே சூசைட் பண்ணி செத்துக்கிட்டு ஒரேடியாக நிம்மதியாக இருக்கிறது. ஆக்சுவலி ரெண்டாவது ஆப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. லாஜிக்கலி ஏன் நீங்கள் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது? கரெக்டு, இதான் என்னோட மூணாவது ஆப்ஷன். இதை மூணாவது வீட்டில் சொன்னால் கோபப்படுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் டார்ச்சர் அனுபவிக்கிறது என்னவோ நான் தானே. அவன் ஒரு சேடிஸ்ட். அவன் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுற ஒரு சைக்கோ. சரி, அப்புறம்? எனக்கு வேற வழியே இல்லை. நீ தான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும். இது டிவோர்ஸ் வேணும்னா ஒன்னா கோர்ட்டுக்கு போகணும், இல்ல ஏதாவது லாயரை பார்க்கணும். உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும்? நான் தான் லா படிச்சிருக்கேன்ல. நீ லா படிச்சிருக்க, ஆனா நீ லாயர் இல்லையே. இதே தான் நான் அவகிட்டையும் சொன்னேன்.